ஒரு கிரைம் ஸ்டோரினா இதுக்கு மேலே வேறு என்ன யோசிக்க முடியும்? அவ்வளோதான் கிரைம் ஸ்டோரினா. ஒரு கிரைம் நடக்குது, அந்த கிரைமை கண்டுபிடிக்க போகிறாங்க. இதுதான் கதை. இதை நம்ம எங்கேயுமே மாற்ற முடியாது. இது வந்து யூசுவல் டெம்ப்ளேட் தான். இதுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் அந்த கதையவே வித்தியாசப்படுத்தி காட்டும். ஆதி காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம ஏன் வந்து எல்லாரையும் கொண்டாடுறோம்? எட்கர் ஆலன் போன்னு ஒரு நாவலிஸ்ட் இருக்கார். ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு நாவல் கெனான் டொயலோடது. அகதா கிறிஸ்டியோடைய நாவல்ஸ் நம்ம ஏன் கொண்டாடுறோம்? அதே மாதிரி நம்ம ஊர் ராஜேஷ் குமார் நாவலை நம்ம ஏன் கொண்டாடுறோம்? இன்னமும் நிறைய துப்பறிவு நாவல்கள் எல்லாம் வரும்போது நம்ம ஏன் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாமே ஒன்று தான். அதுக்குள்ளே கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு மட்டும்தான் வித்தியாசம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த நாவல் படிக்கிற சுவாரஸ்யமும் இந்த படம் பார்க்குற சுவாரஸ்யமும். இதில் அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஒரு ஒரு ஈரவங்காயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். படத்தை வந்து இவ்வளோ ஒரு கதையை ஒரு லாஜிக்காக எப்படி எடுக்கணும்? வில்லன் என்னமோ தான் உடம்பை காட்டணுன்றதுக்காக ஏதோ அந்த ப்ரொடியூசர் போல பாவம் மண்டையில் ஒரு டோப்பை முடியை போட்டு கோத்தி போட்டு இந்தாயா நடியா அப்படின்னு சொல்லுவாங்க. நடிக்கவே மாட்டேங்க, முறைச்சிக்கிட்டே தான் இருக்காரு. கேட்டால் இது நடிப்புங்கிறாரு. அவர் வந்து எதுக்கு வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாருன்னா அதுவும் தெரியாது. அதை கொலை பண்ணி அவருக்கு அதில் என்ன பேர் கிடைக்குதுன்னா அதுவும் தெரியாது. காரை கடத்திட்டு சுற்றுறாருன்னா அது எதுக்குன்றது அதுவும் தெரியாது. வெற்றி எப்படி இந்தளவுக்கு அறிவாளியானான்னு அதுக்கும் கிடையாது. இப்படி தம்பி ராமையா பொண்ணு திடீர்னு சாகும், எதுக்கு சாகுன்றது அதுவும் கிடையாது. என்னடா எதுவுமே கிடையாதுன்னு பார்த்தா அப்புறம் எதுக்குள்ள இந்த ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இதில் வந்து கேரக்டர் வந்து சில்பா மஞ்சனாத் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க போலீஸ்காரங்களாம் அடிச்சுட்டு போயிருப்பாங்க, அவன் யார் என்னன்னு சிசிடிவி பார்க்க மாட்டாங்க. ஒரு கதையில் ஒரு கோர்வையாக, ஒரு கண்டினியூட்டியாக, ஒரு லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு கதையை எடுக்க தெரியல, ஒரு க்ரைம் ஸ்டோரிஸ் எடுக்க தெரியல அப்படின்னா அந்த படத்தை எதுக்கு எடுக்கணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு? நீங்கள் ஒன்று ஆக்ஷன் பேக்கடாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் லாஜிக் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். க்ரைம் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான் அந்த கதையவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த கதையை நமக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும். சென்னை அப்புறம் சென்னை கிரைம் ஃபைல்ஸ் ஏதோ முதல் பக்கம்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவே இறுதி பக்கமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இதில் செகண்ட் பார்ட்டை போட்டு எங்களை கொலையாக கொண்டுறாதீங்க. இந்த முதல் பார்க்கும் போதும் அப்புறம் வெற்றி நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஏன் திடீர்னு இந்த மாதிரி போகிறாருங்கிறது தெரியல. அவரோட ஓன் பேனர்லேயே நல்ல கதைகளை எடுத்து செலக்ட் பண்ணி பண்ணுறது நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் நடிப்பில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும். இப்போயும் ஒரே மாதிரியே லுக்கு ஒரே மாதிரி மெடுக்கில் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு பருப்பு வேகாது. காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. போட்டியாளர்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க. அந்த போட்டிக்கு ஏற்றாப்புல அந்த வேகத்தில் நம்ம தான் மராத்தானில் ஓடி ஆகணும். நாம் நின்னோன்னா நமக்கு பின்னாடி 1000 பேர் ஓடிடுவாங்க. அந்த அளவுக்குள்ள இப்போ இருக்குங்க. இந்த மாதிரியான படங்கள் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அறவே தவிர்த்துறது நல்லது. இல்லை நல்ல கதை அம்சம் கொண்டு நல்ல இயக்குநர்களோட திருப்பி படம் பண்ணுறது இன்னும் வந்து சால சிறந்ததுன்னு தான் சொல்லுவேன். எங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பக்கம் இறுதி பக்கம்.